மாநில அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதியில் இப்ப பார்க்கலாம். சென்னை ECR சாலையில் பெண்களை காரில் துரத்தி அச்சுறுத்திய வழக்கில் கைதான சந்துரு என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சந்துருவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் நீலகிரியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரின் உறவினருக்கு சொந்தமானது என குறிப்பிட்டுள்ளார். சந்துருவுக்கும் இரும்புலியூரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகருக்கும் என்ன தொடர்பு என்பதை போலீசார் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள RS பாரதி, சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பதாக சாடினார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். மகேந்திரா தார் என்கிற வாகனம் நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக் கொண்டிருக்கிறார். பெண்களை கார்களில் துரத்தி அச்சுறுத்திய சம்பவத்தில் முக்கிய நபரை கைது செய்திருப்பதாக மாவட்ட காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் கானத்தூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்தி அச்சுறுத்திய சம்பவத்தில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுவரை 5 பேரை கைது செய்திருப்பதாகவும், இதில் முக்கிய நபரான சந்துரு என்பவர் மீது JJ நகர், கோட்டூர்புரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கடத்தல் மற்றும் மோசடி வழக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். 4 குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இன்னும் இந்த வழக்கில் இன்னும் ஒரு 2 குற்றவாளிகள் கைதுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கோம். 60 ஆண்டுகளாக பெரியார் தமிழினத்தை இழிவுபடுத்தியதற்காக அவரது ஆதரவாளர்கள்தான் தம்மிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து வீரப்பன் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சீமான் உரையாற்றினார். அப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காசு கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி 32 லட்சம் ஓட்டுகளை வாங்கியதாக தெரிவித்தார். மேலும் பிரபாகரனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் நாங்கள் செய்து முடிப்போம் என்றும் சீமான் பேசினார். பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாரு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நீ விட்டு போயிடும் நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ கன்னியாகுமரி அருகே பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எரிந்து எலும்புக்கூடான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கருங்கல் அருகே தேவிக்கோடு பகுதியைச் சேர்ந்த கிள்ளியூர் மேற்கு ஒன்றிய பாஜக தலைவர் சுந்தரபால் என்பவர் கோமேக்கி நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியிருந்தார். இந்த ஸ்கூட்டருக்கு கடந்த 30ஆம் தேதி மதியம் சார்ஜ் போட்டுவிட்டு சார்ஜ் ஃபுல்லானதும் கழற்றி வைத்துவிட்டு சென்ற நிலையில் இரவு பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டு வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. சார்ஜர் மதியானம் ஒரு சுமார் 2:30-3 மணி அளவில் சார்ஜ் போட்டு அதை சீட்டுக்கு அடியில் வச்சு அப்படியே லாக் பண்ணி வச்சிருந்து, அதுக்கப்புறம் இது ஃபயர் ஆனது நமக்கு ஒரு சுமார் 7:30-8 மணி அந்த மாதிரி 8:30 அந்த மாதிரி டைமில் நைட் ஆகியிருக்கு. அப்புறம் எல்லாமே எரிஞ்ச பிறகு தான் அந்த சத்தம், அப்புறம் ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததை பார்த்து தான் கவனித்து நாங்கள் இது பண்ணோம்.
சேலம் மாவட்டத்தில் பழமையான கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 150வது ஆண்டு விழாவில் முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தீபச் சுடரை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் 150வது ஆண்டு கல்வெட்டை திறந்து வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த தங்களது நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்தும் பாடல்களுக்கு நடனமாடியும் மகிழ்ந்தனர். முன்னாள் மாணவியும் சேலம் மாநகராட்சி முன்னாள் மேயருமான ரேகா பிரியதர்ஷினி பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். திருச்சியிலிருந்து சென்னைக்கு 2 மணி நேரம் தாமதமாக இண்டிகோ விமானம் புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சென்னை செல்வதற்கு தயாராக இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்தார். இதனால் விமானத்திலிருந்து பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இதனையடுத்து 61 பயணிகளுடன் சென்னை புறப்பட்டு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் இளைஞருக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீவளராய நேந்தலைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் அண்ணாநகரைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாங்கிய பணத்தை திருப்பி தரவில்லை என கூறி கருப்பசாமியின் மகன் மகேந்திரன் ராமசாமி வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராமசாமியின் மகன் சரவணன் ராஜபாளையம் சாலையில் நின்றிருந்த மகேந்திரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் மகேந்திரன் படுகாயமடைந்த நிலையில் சரவணனை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்னாள் எம்எல்ஏ ஜே குருவின் சிலை திறப்பு விழாவிற்கு சென்ற அமைச்சர் சிவசங்கரை பாமகவினர் முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காடுவெட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாமக முன்னாள் எம்எல்ஏ ஜே குருவின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்றார். அப்போது அங்கு கூடியிருந்த பாமகவினர் அமைச்சரை சூழ்ந்து கொண்டு 10.5% இடஒதுக்கீடு என்னாச்சு என கேட்டு கோஷங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் மாடுபிடி வீரர் உயிரிழந்தார். குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் 9ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று நடைபெற்றது. அதில் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவரை மாடு முட்டியது. தாமஸின் தொடையில் காளையின் கொம்பு குத்தியதில் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்தார். இதையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு ஈரோடு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.